நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருச்சா போச்சு ரவுண்ட்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். லிஃப்ட் ஓப்பன் பண்ணுறது டைம் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் சிரிக்கக்கூடாது. அவங்க கிட்ட நீங்கள் பேசலாம், நான் சிரிச்சு பேசக்கூடாது. பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சிரிக்கிறவங்களுக்கு 300 பாயிண்ட் போகும். செகண்ட் சிரிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் போகும். லாஸ்ட் சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் போகும். ஸோ உங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கஷ்டப்பட்டு காமெடி பண்ணும்போதெல்லாம் சிரிக்காதீங்க. ஓகே, இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு சூப்பர் நிகழ்ச்சிக்கு போக போறோம். மகாப்பா, இன்னைக்கு நான் தான் ஆங்கர். இருந்துட்டு போ, இருந்துக்கோங்க. அப்படி மரியாதையா சொல்லு. போலாமா மேடம்? ஏன் இல்லப்பா, அவங்ககிட்ட அலர்ட்டா இருக்காங்கன்னு பாத்துக்கணும். போலாமா மகாப்பா? ஹாய், ஹலோ, வெல்கம் டு எவரிபடி சம்படி நோபடி. இது பாலைஸ் வழங்கும் பாடி நம்பர் 1. இணைந்து வழங்குபவர் மாகாப்பா ஜிம் பாடி ஃபிட்னஸ் சென்டர். ஓகே மாகாப்பா, நம்ம பாடி நம்பர் 1 நிகழ்ச்சியை நீ பாத்திருக்கியா? எந்த பாடி? நம்ம பாடி நம்பர் 1 நிகழ்ச்சியை பாத்திருக்கியான்னு கேட்டேன். பாத்திருக்கேன். கிட்டத்தட்ட நான் 6 வருஷமா அதை ஃபாலோவா பாத்துட்டு இருக்கேன். டேய், இப்ப தாண்டா போடவே போறோம். ஓகே மாகாப்பா, நம்ம பாடி நம்பர் 1 நிகழ்ச்சியில ஆடுறவங்க நல்லா ஆடி காட்டுறாங்களோ இல்லையோ, நல்லா பாடி காட்டுறாங்க, அப்பதான் அவங்க வின். ஓகே மகாபா, நம்ம பாடி நம்பர் 1 நிகழ்ச்சிக்கு யாரை ஜட்ஜா போடலாம்? நல்லா பாடியா இருக்கிறவங்கள போடணும். சுருக்கமா சொல்லணும்னா கடாமா இருக்கவங்கள போடணும். ஓகே, அவர் ஃபர்ஸ்ட் ஹெவி வெயிட் ஜட்ஜ் சாதா. ஓகே, அவர் ஹெவி வெயிட் ஜட்ஜ் இவங்க தான். ஓகே சாதா. சாதாவா? என்ன ஸ்பெஷல் சாதாவா? சாதா மேடம். சாத்தனூர் டேம்னு சொல்லு. இல்ல டேம திறந்து விட்டியா? போதும், மூடிக்க. ஓகே மேடம், நம்ம செகண்ட் ஜட்ஜை கூப்பிடலாமா? ஜட்ஜை கூப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன டபாலியை கூப்பிடலான்றீங்களா? இல்ல, என்னோட மேக்கப் மேன் கபாலியை கூப்பிடுவோம். உங்களை கூப்பிட்டதே பெருசு. பெருசா இருக்கிறதுனால தானே ஜோடி பாடிக்கு கூப்பிட்டு. ஓகே, அவர் செகண்ட் ஹெவி வெயிட் ஜட்ஜ் தும்பிகா. தங்கச்சி எப்படி இருக்க? அக்கா எப்படி இருக்க? தங்கச்சி நீ எப்படி இருக்க? அக்கா எப்படி இருக்க? நடுவுல நான் ஒருத்தன் இருக்கேன். தங்கச்சியை பார்த்தது சந்தோஷமாயி. அக்காவை பார்த்தது சந்தோஷமாயி. அம்மா தாயி, மூடுறீங்களா உங்க வாயி? சரிமா நாயி. ஓகே மேடம், நம்ம ஹெவி வெயிட் ஜட்ஜஸை பத்தி சொல்லணும்னா, இவங்க படிச்சது காட்பாடி, வளர்ந்தது வியாசர் பாடி, வந்தது மீன் பாடி. அப்பாடி போதுமாடி. கை தட்டுங்க. இந்த மொக்க பஞ்சோட நீங்க 2 பேரும் உங்க சீட்ல போய். வெரி குட். அவர் பாடி கெஸ்ட் ரெடி ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாடி ஜோடியை கூப்பிடலாமா? அவளை கேளுங்க மேடம். ஃபர்ஸ்ட் பாடி ஜோடியை கூப்பிடலாமா? அக்காவை கேளுங்க மேடம். ஃபர்ஸ்ட் பாடி ஜோடியை கூப்பிடலாமா? அவளை கேளுங்க. நல்லா கேப்ப, அசிங்கமா கேப்ப. அவளை கேளு, அவளை கேளு, அவளை கேளு, அவளை கேளு, அவளை கேளு. அசிங்கமா அவளை உருவாக்கி 2 பேரையும் கேப்ப. கூப்பிடலாமா? அவர் ஃபர்ஸ்ட் பாடி ஜோடி ரோபோ சங்கர் அண்ட் சிந்தியா. Spattomia, spattomia, pimpacciumia, luccacciamia, pimpacciumia, luccacciamia, paru, paparu, hulia e caracaru, luccattomi, somi, bami, luccattomi. நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு முன்னாடி ரைஸ் மில்ல வேலை பார்த்தாரு, அதனாலதான் மூட்டையை தூக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி வருவாப்ல. என்னம்மா நீ தான் ஆங்கரா? பின்ன நீ எல்லாம் ஆங்கரா இருக்கும்போது நான் ஆங்கரா இருக்க கூடாதா? அடுத்த ஆளை கூப்பிடலாம் மேடம். ஓகே, அவர்
செகண்ட் பாடி ஜோடி நாய்வண்டி பிரசாத் அண்ட் சாந்தி. Maspatomia. Pimpachumia. Cacciamia. Pimpachumia. Cacciamia. Paru paparu hulia caracaro. வா 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 வா. என்னடா ஏய் நல்லா இருக்குன்னு சொன்னடா. நீ தானடா வாவான்னு கூப்பிட்டா? ஏய் நல்லா இருக்குன்னு சொன்ன போங்கடா. அதுக்கான நாய் மாதிரி கத்துற. கூட ஊத்துறாங்க. ரோபோ சங்கர், சொல்லுங்க மேடம். நீங்க எப்பவுமே வந்த உடனே அந்த ஒரு ஸ்டெப் போடுவீங்க இல்லையா? அந்த ஸ்டெப் போட்டா தான் ரோபோ சங்கர் மாதிரி தெரியும். நீங்க இப்ப அந்த ஸ்டெப் போடுறீங்க. வருஷம் இதே பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது சம்திங் நியூ பண்ணு. இப்ப பாருங்க மேடம். அவதான் வெக்க இல்லாம கேக்குறாங்க, நீங்க வெக்க இல்லாம போட்டுட்டே இருக்கிறீங்க. என்னடா அது கையில? எம்ஜிஆர் மேடம். அந்த பக்கம் என்னடா? இது போட்டோ, இது டேட்டோ. எதுக்கு அதெல்லாம் போட்டு? மேடம் இத போட்டு தான் நானே விஜய் டிவியை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். டேட்டோ கூட எம்ஜிஆர் சிவாஜி தானா? ஆமா மேடம் நல்ல ஆளு. அவன் யார் அவன்? செகண்ட் பாடி ஜோடி. அவனை பத்தி சொல்லுடா. மேடம் என்ன பத்தி நானே சொன்னா பெருமையா இருக்காது மேடம். மேடம் இவன் பேர் வந்து நாய்வண்டி பிரசாத் மேடம். கார்ப்பரேஷன்ல நாய் வண்டி பிடிக்கிற வண்டியை ஓட்டிட்டு இருந்தான் மேடம். டீ கடையில வண்டியை நிப்பாட்டு நம்ம ஷோவை பாத்துருக்கான் மேடம். உடனே ஒரு ஜோடியை பிடிச்சிட்டு வந்து நம்ம ப்ரோகிராம். சங்கர் மேடம் நான் ஒன்னு சொல்லியே ஆகும். சொல்லுங்க மேடம். இந்த பாடி ஜோடி ப்ரோகிராமுக்கு கரெக்டான பெஸ்ட் ஆள் நீ தான்டா. தேங்க்யூ மேடம். சங்கர், உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிடுவ நீ? ஒரு வேளைக்கு 3 தடவை சாப்பிடுவேன் மேடம். டேய் அப்ப எப்படா ஃப்ரீயா இருப்ப? சாப்பிட்டு கை கழுவும் போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? திரும்பவும் சாப்பிடுவேன். கை கழுவும் போது ஃப்ரீயா இருக்காத. இவளை பத்தி நான் சொல்லியே ஆகணும். சொல்லுங்க. இவ எப்பவுமே சாப்பிட்டா கை கழுவவே மாட்டான். சாப்பிட்டான்னா வாய கழுவ மாட்டான். இப்படிதான் எங்களுக்கு ஒரு பெரிய அக்கா இருக்கா. அவளை மூஞ்சா கழுவ மாட்டாளா? இல்ல சாப்பிட்டா தட்டு கழுவ மாட்டான். அப்படிதான் எங்க சின்ன அக்கா, நம்ம சின்ன அக்கா. மேடம் நீங்க கழுவுறத முடிக்கிறீங்களா? இல்ல கழுவி கழுவி ஊத்துவாங்க. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? ஆங்கர் பண்ணிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் எவன் ஆங்கர் பண்றதுன்னு விவசாயே இல்ல. ஆமா கண்டிப்பா மேடம். ஆனா கழுத்தை துண்டு போட்டு வந்துறானுங்க மேடம் வாங்க பேர்ல. உங்ககிட்ட என்ன பாடி இருக்குன்னு இந்த ஷோக்கு வந்த? என்ன தைரியத்துல வந்த? எப்படா வந்தீங்க? ஆட்டோல வந்து மேடம். என்ன தைரியத்துல வந்த? மேடம் காசு இருக்கா அந்த தைரியத்துல வந்தேன். ரெண்டாவது நம்ம மாமலா ஓட்டுறாளு நல்லா ஓட்டுவாப்பல சேஃப்டியா. அக்கா இவங்க நம்மள ஓட்டுறாங்கன்னு ரொம்ப நினைக்கிறேன். லேட்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட்டா இது. இந்த ரவுண்டோட ரூல்ஸ் சொல்லுடா. அதுவா ஃபர்ஸ்ட் ரவுண்டே ராவா அடிச்சிருவேன். செகண்ட் ரவுண்டுக்கு கொஞ்சம் சைடிஸ் தான் மேடம். எங்களுக்கு வேணும்டா. போடா, எங்களுக்கே கம்மியா தான் இருக்குது. இதுல வர உங்களுக்கு வேணுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா கேட்டுக்கடா. சொல்லுங்க. நீங்க எல்லாரும் இப்போ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க. மேடம் எப்படி ஆனாங்க? நல்ல கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்க. சொல்லுடி. நல்லா ஆடுனீங்க. ஆனா இது கான்செப்ட் இல்ல. மேடம் கான்செப்ட் அதுதான் இப்ப இங்க வந்து சீக்ரெட். நான் சொல்றேன்டா கான்செப்ட். நான் சொல்லட்டு மாடி. சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்க ஜோடிய எங்க ஜோடியா? நீங்க ரெண்டு பேரும் உங்க ஜோடிய தூக்கிட்டு தூக்கிட்டு சொல்லுங்க மேடம். நீங்க ரெண்டு பேரும் உங்க ஜோடிய தூக்கிட்டு ஆடணும். தூக்கிட்டு ஆடணுன்றீங்க. எங்க தலையில வச்சு ஆடணுமா இல்ல தோல்ல வச்சு ஆடணுமா இடுப்புல வச்சு ஆடணுமா என்ன சொன்னா தானே? தலைய தூக்கி வச்சு ஆடுறா. டேய் நீ ஏதாவது டிஃபரெண்டா பண்ணுவியாடா? மேடம் நான் இடுப்புல வச்சு ஆடுவேன் மேடம். யார் இடுப்பு? யார் இடுப்புல? ஏன் இடுப்புல மேடம்? அங்க எங்க இடுப்பு இருக்குது? சுடுதா நீ காய வைக்கிற அடுப்பு தானே இருக்கு. அங்க மட்டும் நான் பிரியாணி செய்யற அடுப்பு தான் இருக்குது. சங்கர் சாரிப்பா மேடம் மரியாதை பேசுங்க. மனுஷப்பா. அது புரட்டா போடுறாரு. நீ எங்கேயாவது தூக்கி வச்சு ஆடுறா.
எங்கேயாவது ஆனா ரூல்ஸ் என்னடி? ரூல்ஸ் வந்து பாட்டு சாங் முடிவு வரைக்கும் கீழே விடக்கூடாது. விடக்கூடாது. மேடம் ஏறி உட்காரு மேல. சூப்பர் சூப்பர். ரோபோ சங்கர் சூப்பர். என்னடா அவன் கீழே விட்டுருக்கான், நீ வா வா வான்னு கை தட்டுற. பின்ன பக்கத்து வீட்டுக்காரன் கதவை தட்டியா கை தட்ட முடியும் மேடம்? இந்த மொக்க ஜோக்கோட என் கமெண்ட்ஸ் கேளுடா. டேய் ஏன்டா கீழே விட்ட? பிடிக்கல மேடம். பிடிக்கலையா? அதை இப்ப சொல்ற? அவளை ஜோடியா போடுறதுக்கு முன்னாடியே பிடிக்கலன்னு சொல்லியிருக்கணும். அவ பிடிக்கல மேடம். அதுதான் அப்பவே சொல்லியிருந்தா அவ உனக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு, எப்ப கூப்பிட்டாலும் வருவா, பேமெண்ட் எல்லாம் கேட்க மாட்டான்னு சொல்லி நானே கூப்பிட்டு வந்தேன். இங்க வந்து இந்த மேடையில பிடிக்கலன்னு சொன்னா எப்படி? அப்படி இல்ல மேடம், அவ பிடிக்கலன்னு சொல்ல வரணும். இல்லடா, அக்கா சொல்றத முதல்ல கேளு. அவ என்னடா சொன்னா இப்போ? இல்ல மேடம், என்ன கொஞ்சம் சொல்ல விடுங்க மேடம். நீ சொல்ல கூடாதுடா. இப்ப அவ சொன்னதை கேளுடா. மேடம் இல்ல மேடம், ஆடும்போது கை வழுக்கி கீழே விட்ட மேடம். அவ எனக்கு சரியா பிடிக்கல. நீ பண்றதெல்லாம் சரியில்லை, சரியில்லை. நீ பண்றது சரியில்லை. ஏன் முகம் மாறுது உனக்கு? ஏன் இந்த முகம் மாறுது? அழாத, அழுதா செருப்பால. இல்ல இல்ல, இன்னும் அழல. இன்னும் அழல மேடம். அழுடா. ஒரு நிமிஷம் இருங்க. அழ சொல்லிடி அவன. அழுடா. இப்ப அழுறேன். டேய் அழாதடா. அழுதா செருப்பாலியா அடிப்ப. டேய் அழுவாத, அழுதா செருப்பால அடிப்பாங்கடா. செருப்பால வச்சா வாங்கிக்க. டேய் உன்னடா. டேய் நான் சொல்றேன்டா. நான் சொல்றத கேளுடா. அவளுக்கு டான்ஸே வரலடா. அவ முதல்ல பிராக்டிஸே வரல மேடம். பிராக்டிஸ் வராம இங்க எதுக்குடா வந்த? பிராக்டிஸ் பண்ணதான். மேடம் அப்போ அவனுக்கு தான் பிராக்டிஸ் சொல்லலாம். அப்போ ஏன் இப்படி நாங்களாம் ஆடல? எப்படிடா ஆளா? இல்ல எங்க ஜோடி கூட ஆடலையா? எப்படிடா பண்றதெல்லாம்? மேடம் இரி கொண்டா இரி. மேடம் இவளை பிராக்டிஸ் கூட்டாதான் வரமாட்டா. ஆனா சினிமா, பார்க்கு, பீச், தியேட்டர் எங்க கூப்பிட்டாலும் வருவா. அங்க வச்சு முடிச்சிட்டேன் பிராக்டிஸா. ஏய் அதான் நல்லா ஆடிட்டல, இன்னும் ஏன் தூக்கி வச்சிட்டு இருக்க? இறக்கி விடுறா. மேடம் நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இவளை கீழே விட மாட்டேன் மேடம். ஏய் நீ உயரத்துக்கு போக மாட்டடா, அகலத்துக்கு தான் போ. அப்போ விட மாட்டேன். டேய் அழக்கூடாது. நான் இன்னும் அழலன்னு ஒன்னும் அழல. அழு அழு அழுறான். டேய் அழுத செருப்பால் அடிப்பேன்டா. இல்ல ஒரு நிமிஷம். சொல்லுங்க இப்போ. டேய் அழுத செருப்பால் அடிப்பேன்டா. டேய் அழுவாதடா, அழுதா பிஞ்ச செருப்பால அடிப்பாங்க. டேய் அதான் அச்சா வாங்கிக்கடான்றேன். டேய் உன்னடா. இந்த செட்ல டேய் இன்னும் என்னடா முறிச்சு பார்த்துட்டு இருக்க? இந்த செட்ல யார் எலிமினேட் தெரியுமா? யாருடா? நம்ம நாய் வண்டி பிரசாத் தான். இவ்வளவு சொல்றேன் அப்படியே நிக்கிறேன். சொன்னல சொன்னல மேடம், அதான் இவ்வளவு கூட்டணும். டேய் ரோபோ சங்கர் மேடம் ஆக்சுவலா நான் வந்து உங்களுடைய பிக்கெஸ்ட் ஃபேன். ஆனா நீங்க எப்பவுமே ஒரு ஸ்டெப் போடுவீங்க இல்லையா? அப்பதான் ரோபோ சங்கர் தெரியும். கடைசியா அந்த ஸ்டெப் போடுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க மேடம். இல்ல நாய்வண்டி பிரசாத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். சொல்லு. நீங்க வந்து சரியான நல்ல டான்சர். நீங்க வந்து ஒரு இந்த பாட்டுல வந்து ஒரு ஃபீல், அந்த உணர்ச்சி இல்ல. நீங்க யார் ஜெயிச்சீங்கன்றதை நாங்க இப்ப சொல்லுவோம். சொல்லுங்க சொல்லுங்க, அதுக்கு என்ன போடுறாங்க? உங்கள யார் எங்களை தூக்கி வச்சு ஆடுறீங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. அக்கா விட என்ன தூக்கி வச்சு ஆடுறவங்க தான் அர்த்தம். யாரா மேடம் நீங்க ஹெல்மெட் படுத்து எவ்வளவு மேல் மேடம். தேங்க்ஸ் மேடம். எல்லாரும் ஒரு பாட்டு போட்டு ஆடுவோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் சொல்லலாம். வாங்க மேடம். போகா 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 அக்கா அங்க போகா. அண்ணன் கூட போய் ஆடுங்க. யார்ல ஆடுறது போல ஸ்டேஜ்ல உட்கார்ந்தாங்க. என்னடா நீ ஸ்பெக்ஸ் போட்டுக்க, நானும் ஸ்பெக்ஸ் போட்டுக்க. ஆடு
கான்செப்ட் முடிஞ்சு half an hour ஆகுது. நீங்களாம் இப்போ ரிலாக்ஸ் ஆயிடலாம். இல்லை உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப எக்ஸலண்ட் ஸ்கிட்டு. ஸோ காமெடி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, நீங்க ஏதாவது சொல்றீங்களா? ஃபேமிலி. எனக்கு சிரிப்பு வந்து அடக்கிட்டே இருந்தேன். அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒரிஜினல் கேர்ள் மாதிரியே. ஏங்க நான் சிரிக்க கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்துல தாங்க இருந்தேன். நீங்க மாக்காப்பா தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, நான் மாக்காப்பா மாதிரி பண்ண போறேன் அப்படின்ட்டு எனக்கு அதுவே சிரிப்பு வந்துருச்சு. ரஞ்சித் ஜெயச்சந்திரன், திவாகர், சிங்கப்பூர் தீபன், பழனி பட்டாளம், அமுதவாணன் அண்ட் சிம்பு மதன், இவங்க எல்லாருக்கும் நலா சாப்பக்கடை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்.